ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் 8ல் ஒன்றே குலம் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட், அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் இருக்குது பாருங்கள், நமனை. அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வேர்ட், ஒன்றை டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குலம். அதை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஒன் வேர்டு, நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமன் ப்ளஸ் இல்லை. நாலாவது, நம்பருக்கு ப்ளஸ் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து நம்பர் கங்கு. ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை குறிச்சிக்கோங்க. அடுத்தது குருவினா முதல் கேள்வி, யாருக்கு யமனை பற்றி அச்சம் இல்லை? ஆன்சர் வந்து 168. பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 168ல் ஃபஸ்ட்டு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, முதல் வரியிலேருந்து குறிச்சிக்கோங்க. மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து மூணாவது வரி பாருங்கள், செகண்ட் வரியிலேருந்து முடியுது பார்த்தீங்களா. யமனை பற்றி அச்சம் தேவையில்லை, அந்த இல்லை வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கேள்வி, மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 168 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 168ல் பாடலின் பொருளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாரா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து நாலாவது வரி பாருங்கள், உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது சிறுவினா, மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 168 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 168ல் பாருங்கள், பாடலின் பொருள் ரெண்டாவது பாரா இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே குறிச்சிக்கோங்க. படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயிலில், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பார்த்திங்களா, இறைவனுக்கு சேரும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்தது சிந்தனை வினா, அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம்? இதற்கான ஆன்சர் நான் வீடியோவோட எண்டில் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஒன்றே குலமுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. தேங்க்யூ.